பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப நான் பேசலாமா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பயம் விட்டு போச்சா? எதுக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு செஞ்ச பயப்படுறதுக்கு? பாருமா எப்படி பேசுறான்னு பாரு. இவள நீ தானே ரெக்கமெண்ட் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. இத பாருங்க, பழைய கதையெல்லாம் பேசினாலோ சத்தமா கோவப்பட்டு பேசினாலோ நான் பயந்து அமைதியாடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு என் நகை வேணும். இப்ப என்ன உங்க அம்மா 1000 பவுன் நகை போட்டுட்டாங்க, அதை நாங்க அழிச்சிட்டோமா? குண்டுமணி தங்கமாவே இருக்கட்டும், அது கொடுங்க. இங்க பாரு, நீ என்ன வேணும்னே தகராறு பண்றியா? இத பாருங்க, திரும்பவும் சொல்றேன், பேச்ச மாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு சீதனமா தானே கொடுத்தாங்க, இப்ப அவங்கள திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? சீதனமா கொடுக்கறது ரெண்டு குடும்பத்திலயும் ஏதாவது சிக்கல் வந்தா உதவியா இருக்கட்டுமேனு தான். கரெக்ட். உன் புருஷனுக்கு கஷ்டம் வந்தப்போ உதவியா இருந்துச்சு, அவ்வளவுதானே? ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லிட்டு தான் நீங்க வாங்கிட்டு போனீங்க. அதனாலதான் எங்க அம்மா கிட்ட கூட நீங்க அடமான வச்ச விஷயத்த சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அதை திருப்பி தரவே இல்ல. சரி, பிசினஸ் சரியா அமையல, அதனாலதான் திருப்பி கொடுக்க முடியல. எல்லாம் சரியா அமையட்டும், பாத்துக்கலாம். உங்களுக்கு பிசினஸ் அமைய லேட் ஆனா நகை அப்படியே விட்டுருவீங்களா? ஏய், என்ன நீ சும்மா நகன்னு தொலை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இப்ப என்கிட்ட எந்த பணமும் இல்ல. நான் யார்கிட்டயாவது கடனா தான் வாங்கணும். எனக்கு இப்ப ரஞ்சனியை தவிர வேற யாரையும் தெரியாது. ஆனா அவகிட்ட வாங்கினா நீ கோச்சுப்பியே. அப்படின்னு யார் சொன்னா? நீங்க ரஞ்சனி கிட்ட பணத்தை வாங்கி முதல்ல நகையை திருப்பிட்டு வாங்க. என்ன நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியா? அப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவ. உங்களுக்கும் யாருக்கும் எதுவா இருந்தாலும் இனிமே நான் அதை பத்தி பேச போறது இல்ல. அப்படின்னா என்னை விட உனக்கு அந்த நகை தான் முக்கியமா போச்சா? ஆமா. இப்ப எங்க அம்மா கஷ்டத்துல இருக்காங்க. சத்தியமா உங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அந்த நகை இருந்தாலாவது கொஞ்சம் உதவியா இருக்கும். இல்ல, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உனக்கு புருஷனா? நீ அந்த நகையே கட்டிட்டு அழு. ரொம்ப சந்தோஷம், திருப்பி கொடுங்க. ஏய், இவ்வளவு தூரம் சொல்றேன், திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா வாயால தான் பேசுவான், ஒன்னும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? டைவர்ஸ் பண்ணி உன்னை தெருவுல அனுப்பிச்சோம், ஞாபகம் வச்சுக்கோ. அதான் உங்க முடிவுனா அதுக்கும் நான் ரெடி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தெருவுல நிக்க மாட்டேன். இப்ப இருக்கிறத விட நல்ல நிலைமையில தான் இருப்பேன். நீ எப்படி இருப்பேன்னு நானும் பார்க்க தானே போறேன். இப்பவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போடி. தாராளமா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு என் நகை வேணும். அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறேன். எனக்கு என்ன சட்டம் தெரியாதா? ஜீவனாம்சம் கொடுக்க யார்கிட்ட கடன் வாங்குவீங்க? அதுக்கும் இப்பவே சேர்த்து ஆளை யோசிங்க. இத பாரு, உங்க 2 பேரும் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. வீடான வீட்டுல இப்படி விளக்க வச்ச நேரத்துல டிரைவர்ஸ்னு பேசிட்டு இருந்தா இந்த வீடு என்னத்துக்கு ஆகுறது? விடுமா, கேவலம் ஒரு நகைக்காக என்னைய வேணான்னு சொல்லிட்டா. இனிமே இவ கூட எப்படி வாழ்றது? அரஞ்சனா பாரு, அவதான் சின்ன புள்ள, விவரம் பத்தாம வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி பேசுறானா? நீ இப்படி இருக்கியாடா? டேய், இத பாத்தியாடா? பாத்தியா? இது உங்க அப்பா கட்டினது. அந்த மனசை விட்டு ஓடி போனா கூட இன்னும் இதை சுமந்துட்டு இருக்கேன்னு என்னடா அர்த்தம்? ஏமா, சின்ன வயசுலயே உங்க அப்பா உங்களை எல்லாம் விட்டு செத்து போயிட்டாரு. உங்க அம்மா என்ன எனக்கு என்னன்னு விட்டுட்டு வேற வாழ்க்கைய தேடிக்கிச்சு இல்லையே? பெரியவங்க நாங்க தான், குடும்பம் நடத்துறவங்க, குடுத்தனம் பண்றவங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எதுக்கு எடுத்தாலும் அத்துட்டு போயிடுறேன்னு சொல்லுதுங்க. இதுக்கு பேர் தான் வாழ்க்கையா? இது பாரு, குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக எடுத்தோன்னு டிரைவர்ஸ் என்ன அர்த்தம்? இந்த பாரா சோமு, அவ ஏதோ அம்மா வீட்டுல பிரச்சனைன்னு வந்து நிக்கிறா. அந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா நீ தானடா முதலாளா போய் நிக்கணும். அதை விட்டுட்டு இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த வார்த்தை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருமா, வெளியில போயிட்டு வர ஆம்பளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால வந்தோன்னே பிரச்சனையை ஆரம்பிக்காம என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா பேசணும். பாவம், அவனை வேற யாரோ கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த பயத்துல ஏதோ உளறிட்டான். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த பாரா சோமு, இப்ப சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. இன்னும் 2 மாசத்துல நகையை திருப்பி அவ கையில கொடுத்துடணும். என்ன? டேய், வாயை திறந்து பதில சொல்றா. சரி. அப்புறம் என்னம்மா,
இதுக்கு போய் டிரைவர்ஸ்னு பேசிட்டு இருக்க? அத்தை, அம்மாவுக்கு இப்பதான் பிரச்சனை. இன்னும் 2 மாசம் கழிச்சு எதுக்கு? அம்மாவே வாய் விட்டு நகையை குடும்பத்தின்னு கேட்டுட்டாங்க. இப்ப நான் போய் அடமானத்துல இருக்குன்னு எப்படி சொல்றது? இதெல்லாம் நீ ஏமா மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க? அத்தை நான் பாத்துக்க மாட்டேனா? இப்ப போய் சொல்ல வேண்டாம், நிதானமா நாளைக்கு போய் சொல்லிக்கலாம். நீ போ. இங்க பாரு, நாளைக்கு வந்து உங்க அம்மாட்ட நானே பேசுறேன். நீ போ மதி, நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல, போ போ. டேய், என்னடா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போடா. இந்த சோமு பையன் ஏன் இவ்வளவு கேனக்கு இருக்குனா இருக்கான்? அவ பாட்டுக்கு ஜீவனாம்சம் அது இதுங்கிறா. நல்ல வேலை, எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சாச்சு. ஐயோ, சரி, திரும்ப திரும்ப நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தா எதுவும் ஆக போறது இல்ல. இல்ல மாமா, அத்தை வேணா கேளுங்க. நான் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க தான் நிறைய கெட்ட வார்த்தை பேசினாங்க. சரிம்மா, விசேஷம்னு வந்தா சண்டை மன வருத்தம்னு வர்றது சகஜம் தானம்மா. மாலதி இன்னொரு வீட்டுக்கு போனவ, நீ இந்த வீட்டு பொண்ணுமா. நாம விசேஷம் வச்சிருக்கோம், அவ விருந்தாளி தானம்மா. நம்ம விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னா நாம தாம்மா கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். இத பாருப்பா, தாலி பிரிச்சு கோர்க்குறோங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்குன்னு சில சடங்குகள்லாம் இருக்குப்பா. நாத்தனாரை தான் முன்னாடி நின்று தாலி பிரிச்சு கோக்கணும். நாமளும் வேண்டப்பட்ட எல்லாம் சொல்லிட்டோம். ரிசப்ஷன் தான் நம்ம ஆசைப்பட்டபடி எதுவும் செய்ய முடியல. இந்த விசேஷத்தையாவது தடங்கள் எதுவும் இல்லாம பண்ணிடலாம்னு பாக்குறப்பா. இந்த நேரம் பார்த்து மாலதி வேற கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. நானும் அவ அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமா. நீங்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்க, குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லைன்னு படிச்சிருப்பீங்க. எப்பவும் நமக்கு 4 சொந்தக்காரங்க நம்மளை சுத்தி இருக்கிறது நல்லது தானம்மா. அதனால யாரு மேல சரி யாரு மேல தப்புன்னு யோசிக்க வேணாமா. மாலதியும் தப்பான வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுதான். அவ பண்ண தப்புக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாமா, நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. சரிம்மா, அப்படி நினைக்கலைங்கிறது உண்மையா இருந்தா தப்பா எடுத்துக்காம உன் புருஷனை கூட்டிட்டு நேர்ல போய் மாலதிய விசேஷத்துக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருமா. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நானும் நித்யாவும் போய் அக்கா கிட்ட பேசிட்டு வந்தேன். இதை பாருப்பா, இன்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம் விசேஷம் திருவிழான்னு சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடணும் போல தோணும். அதுக்கே உங்க அம்மா சரின்னு சொன்னா தான் நான் போடுவேன். நீங்க 2 பேரும் முதல்ல தனியா பேசுங்க. அதுக்கு பிறகு 2 பேருக்கும் எது சரின்னு படுதோ அந்த முடிவை எடுங்க. அதுல எந்த கட்டாயமும் இல்லப்பா. சரி, நீங்க போங்க. சாரி நித்யா, எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும். இந்த வீட்ல உங்க அப்பால இருந்து அம்மா அக்கா நீங்க வரைக்கும் அத்தனை பேரும் சொல்ற ஒரே வார்த்தை எனக்காக மட்டும். நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல எனக்காக நான் எதுவுமே கேட்க முடியாதா? இல்ல கேட்கதான் கூடாதா? உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி பண்றேன். நிஜமா? சத்தியமா? ஏசில இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்க செஞ்சு தரலன்னு ஒத்துக்கோங்க. அது போதும். அது என்னங்க அது? உங்க அக்கா தப்பு பண்ணா குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை. இதுவே எங்க அப்பா தப்பு பண்ணா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தானா?
என்ன ஒரு நியாயங்க இது? உங்க அக்காவா இருந்தா வரலன்னு சொன்னா கூட கெஞ்சி கூப்பிடணும். இதுவே எங்க அப்பா வரேன்னு சொன்னா கூட அவரை கூப்பிடக்கூடாது. சரி, எனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டிருக்கீங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற தியாகத்தெல்லாம் நான் பண்ணிதானே ஆகணும். இப்ப என்ன எங்க அக்காவை கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? வேணாம்னு சொல்லிடுறேன் விடு. நானா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னேன். இவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நீங்க எதுக்கு இங்க வருத்தப்படுறீங்க? இந்த வீட்ல வருத்தப்படுறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நான் தான். 2 பேர்ல ஒருத்தர் வருத்தப்பட்டா போதும். அது நானாவே இருந்துட்டு போறேன். வாங்க, உங்க அக்காவை போய் கூப்பிடலாம். ப்ளீஸ், இந்த ஒண்ணுலயாவது நான் சொல்றது கேளுங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நான் வரேன். ஆனா என்ன அவங்க கிட்ட கெஞ்ச சொல்லி அசிங்கப்படுத்துறாதீங்க. சீக்கிரம் சமைச்சு முடிச்சிட்டேன். நட்ராஜ் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வரணுமா? சீக்கிரம் ஆட்டுமா. வா. என்ன மதி, வா. அட என்னாச்சு? வா உள்ள போலாம், வா. பாடி சமந்தி, சமந்தி, சமந்தி. வாங்க சம்மந்தி. வாய் வார்த்தையில மட்டும் சம்மந்தின்னு சொல்றதுல என்ன இருக்கு? உண்மையா மனசால நீங்க அப்படி நினைக்கலையே. என்ன சம்மந்தி நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நீங்க என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அப்ப நீங்க எங்களை வேத்து மனுஷங்களா தானே நினைக்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சம்மந்தி. என்னவோ போங்க. எனக்கு இந்த சூதுவாதெல்லாம் தெரியாது. அப்பாவித்தனமாவே வளர்ந்துட்டேன். அதெல்லாம் விடுங்க சம்மந்தி. என்ன ஏதோ பிரச்சனைன்னு மதி வந்து சொன்னா? ஆமா சம்மந்தி, நட்ராஜ் கம்பெனி எரிஞ்சதுல அதுல ஒரு பையன் இறந்து போயிட்டான்ல, அவனுக்கு பணம் கொடுக்கறதா பேச்சு. அதான் மதியோட நகைய. இங்க பாருங்க சம்மந்தி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு குடும்பம் பண்ற லட்சணமே சரியில்லை. பின் என்ன சம்மந்தி, நானும் படிச்சு படிச்சு எத்தனை தடவை தான் சொல்றது? புருஷங்காரன் கேட்டா உடனே ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நகையை தூக்கி கொடுத்துறதா? ஆம்பளைன்னா 1008 கணக்கு வச்சு செலவு பண்ணுவான். நாம தானே கட்டுச்சட்டா குடும்பம் நடத்தணும். இப்ப பாருங்க, ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு உதவாம போயிடுச்சு. நான் எல்லாம் என் மாமியாருக்கு உள்ளங்கையில அடுப்பு மூட்டி சமைச்சு போடல, அவ்வளவுதான். முதல்ல மாமியார மதிச்சாதானே அந்த குடும்பம் விளங்கும். மதிக்குதான் அந்த பழக்கமே இல்லையே. ஏன் மதி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் நகையை தராத தராதன்னு? என்ன மதி சும்மாவே இருக்க? சொன்னா இல்லையா? அட சொல்லுமா, அவங்க பாட்டுக்கு என்ன தப்பா எடுத்துக்க போறாங்க? ஆமாங்க அத்தை, சொன்னீங்க. பாத்தீங்களா சம்மந்தி, எனக்கு வருத்தமே இதுதான். நான் சொல்ற பேச்சு இவ கேக்குறதே கிடையாது. இங்க பாருங்க சம்மந்தி, உங்களுக்கு நான் வேற என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சம்மந்தி. அவங்க இப்ப பணம் கேட்டு வந்துருவாங்க. இவ்வளவுதானே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சம்மந்தி, அவங்க நேத்தி குடிச்சிட்டு வந்தாங்க. நாம ஏதாவது சொல்லி அவங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஓ, பண்ணிட்டா? குடியார பயலுங்களா? அப்ப விடுங்க, நயா பைசா வாங்கிடுவானுங்களான்னு நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எதுக்கு சம்மந்தி தேவையில்லாம? நீங்க எதுக்கு சம்மந்தி பயப்படுறீங்க? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க சம்மந்தி, நம்ம என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம்? உங்ககிட்ட இருந்தும் குடுக்கலனா நானே உங்களை கேட்பேன், சம்மந்தி இது அநியாயம், இந்த தப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இங்கதான் கஞ்சிக்கே வழி இல்லையே, அப்புறம் என்ன? என்னம்மா சொன்ன மாதிரி ரெடியா இருக்குல்ல? யோ, என்னையா நீ ஏதோ மிலிட்டரி ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் கொடுத்த மாதிரி கேட்டு இருக்க? இன்னைக்கு பணம் தரதா பேச்சு. சரி, அது ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக கந்து வட்டிக்கார மாதிரி எப்படி வந்து கழுத்தை பிடிக்கிறது?
இவங்களுக்கு கூட தான் 50 லட்ச ரூபாய்க்கு மேல நஷ்டம். அம்மா 50 லட்சம்லாம் இவங்களுக்கு சாதாரணம் தானே. அப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை கொடுத்துட வேண்டியதானே. என்னையா நீ எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம் மாதிரி பேசிட்டு இருக்கிற? இந்த வீட்டை பார்த்தல என்ன லட்சணத்துல இருக்கு? அவங்க பையன் கம்பெனி ஆரம்பிச்சு லட்சமா சம்பாரிச்சு வந்து கொட்டின மாதிரியா இருக்கு. உங்களுக்கு உங்க கஷ்டம்னா எங்களுக்கு அதை விட கஷ்டம்யா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். என்னம்மா பணத்தை கேட்டான்மா ஆறுதல் சொல்றேங்கிற? உன் ஆறுதலை வச்சு நாங்க எப்படிம்மா பொழைக்கிறது? இங்க பாரியா, நான் நெசத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஏதோ 1000 2000 பேசி வாங்கி தரேன், வாங்கிட்டு போயிட்டே இருங்க. என்னம்மா விளையாடுறியா? ப்ராடு பண்ணி எங்களை ஏமாத்தலன்னு பாக்குறியா? நாங்க ஒன்றும் கேணையும் கிடையாது. என்ன மச்சான் இந்த அம்மா இப்படி பேசுது? என்ன 1000 ரூபா தருதாம்ல? இந்த அம்மா பிச்சை போடுதா? என் மகன் மட்டும் இந்த கம்பெனியில சாகாம இருந்திருந்தா கடைசி காலம் வரைக்கும் எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருப்பான் தெரியுமா? யாரு? உன் மகன் போயா. நீ சாராயத்தை குடிச்சு சாக்கடையில உழுந்து கிடக்குற. உன் புள்ள சீம சரக்க குடிச்சு தார் ரோட்ல உழுந்து கிடப்பான். அவ்வளவுதானே வித்தியாசம்?